வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலம்தானே? இக்காணொளியில் வாக்கியம் அமைத்தல் பகுதியில் மாணவர்கள் செய்யும் பிழைகளையும் அதை சரியாக எழுதும் முறைகளையும் போதிக்க உள்ளேன். வாருங்கள் மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கு செல்வோம். முதலில் இப்படத்தில் நடைபெறும் நடவடிக்கைகளை காண்போம். பின்னர் தவறாக எழுதப்பட்ட வாக்கியங்களை வாசிப்போம். இப்போது நாம் தவறாக எழுதப்பட்ட வாக்கியங்களை வாசித்து அதிலுள்ள பிழைகளை கண்டறிவோம். திருக்குமரன் தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு தன் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். திருக்குமரன் தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு தன் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நடவடிக்கை இங்கே கொடுக்கப்படவில்லை. அவர் தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு நடந்து வருகிறார். இங்கு நடவடிக்கை தவறாக எழுதப்பட்டுள்ளது. அடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதும் பேசுகிறார் என்பதும் ஒரே வினையைதான் குறிக்கின்றது. ஆதலால் வாக்கியம் அமைத்தலில் பேசுகிறார் என்று பயன்படுத்துவதே சிறப்பாகும். அடுத்ததாக அடுத்த வாக்கியத்தை கவனிப்போம். பேரங்காடியில் 10 மார்ச் முதல் 30 ஏப்ரல் வரை மலிவு விற்பனை செய்கிறார். பேரங்காடியில் 10 மார்ச் முதல் 30 ஏப்ரல் வரை மலிவு விற்பனை செய்கிறார். இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதை வைத்து இந்த வாக்கியம் எழுதப்பட்டுள்ளது. நாம் வாக்கியம் அமைத்தல் பகுதியில் எப்போதுமே பொது வாக்கியங்களை எழுதக்கூடாது. அதோடு இந்த வாக்கியத்தில் நிறைய எழுத்து பிழைகளும் இருக்கிறது. அடுத்ததாக அடுத்த வாக்கியத்தை கவனிப்போம். கவின் காலணி கண்காட்சி அறையில் மலிவான காலணியை பரிசோதிக்கிறான். கவின் காலணி கண்காட்சி அறையில் மலிவான காலணியை பரிசோதிக்கிறான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இது கண்காட்சி அறை அல்ல. அடுத்ததாக காலணியை அணிந்து பார்க்கிறான் என்றுதான் எழுத வேண்டும். காலணியை பரிசோதிக்கிறான் என்று எழுதுவது மிகவும் தவறு. சரி, அடுத்ததாக அடுத்த வாக்கியத்தை கவனிப்போம். திருமதி கமலா அழகான உடைகளை எடுக்கிறார். திருமதி கமலா அழகான உடைகளை எடுக்கிறார். இந்த இடத்தில் நிறைய உடைகள் இருக்கின்றன. அவர் உடையை தேர்ந்தெடுக்கிறார் என்றுதான் எழுத வேண்டும். அடுத்ததாக திருமதி செல்வி தன் மகனுக்கு புதிய சட்டையை வாங்குவதற்கு முன்மொழிந்தார். திருமதி செல்வி தன் மகனுக்கு புதிய சட்டையை வாங்குவதற்கு முன்மொழிந்தார். இந்த முன்மொழிந்தார் என்ற சொல் இங்கு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. திருமதி எஸ்மாயும் தன் மகளும் காசு கணக்கரிடம் வாங்கிய பொருள்களுக்கு பணம் கட்டுகிறார். திருமதி எஸ்மாயும் தன் மகளும் காசு கணக்கரிடம் வாங்கிய பொருளுக்கு பணம் கட்டுகிறார். இந்த வாக்கியமும் தவறாக தான் எழுதப்பட்டுள்ளது. மாணவர்களே, முதலில் தவறாக எழுதப்பட்ட வாக்கியத்தை கவனிப்போம். திருக்குமரன் தள்ளு வண்டியை தள்ளிக்கொண்டு தன் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். திருக்குமரன் தள்ளு வண்டியை தள்ளிக்கொண்டு தன் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு தவறான நடவடிக்கை. இப்போது சரியான வாக்கியத்தை காண்போம். திருக்குமரன் தள்ளு வண்டியில் பொருள்களை வைத்து தள்ளிக்கொண்டே நடந்து வருகிறார். திருக்குமரன் தள்ளு வண்டியில் பொருள்களை வைத்து தள்ளிக்கொண்டே நடந்து வருகிறார். தள்ளிச் செல்லும் வகையில் அமைந்த வண்டியே தள்ளுவண்டி என்பதை மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது அடுத்த வாக்கியத்தை கவனிப்போம்.
கவின் காலணி கண்காட்சி அறையில் மலிவான காலணியை பரிசோதிக்கிறான். கவின் காலணி கண்காட்சி அறையில் மலிவான காலணியை பரிசோதிக்கிறான். கண்காட்சி அறை என்பது தவறாக எழுதப்பட்ட சொல்லாகும். மலிவான இது லகர பிழையை குறிக்கின்றது. பரிசோதிக்கிறான் என்பதும் தவறான சொல். இப்போது நாம் சரியான வாக்கியத்தை பார்ப்போம். கவின் மலிவான விலையில் விற்கப்படும் காலணிகளை அணிந்து பார்க்கிறான். கவின் மலிவான விலையில் விற்கப்படும் காலணிகளை அணிந்து பார்க்கிறான். இதுவே சரியான வாக்கியமாகும். இப்போது தவறாக எழுதப்பட்ட வாக்கியத்தை பார்ப்போம். திருமதி கமலா அழகான உடைகளை எடுக்கிறார். திருமதி கமலா அழகான உடைகளை எடுக்கிறார். இங்கே எடுக்கிறார் என்ற சொல் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. சரியான வாக்கியத்தை காண்போம். திருமதி கமலா மலிவு விலையில் விற்கப்படும் அழகான உடைகளை தேர்ந்தெடுக்கிறார். திருமதி கமலா மலிவு விலையில் விற்கப்படும் அழகான உடைகளை தேர்ந்தெடுக்கிறார் என்பதே சரியான வாக்கியமாகும். திருமதி செல்வி தன் மகனுக்கு புதிய சட்டையை வாங்குவதற்கு முன்மொழிந்தார். திருமதி செல்வி தன் மகனுக்கு புதிய சட்டையை வாங்குவதற்கு முன்மொழிந்தார். இங்கு முன்மொழிந்தார் என்ற சொல் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது நாம் சரியான வாக்கியத்தை காண்போம். திருமதி செல்வி தம் மகனுக்கு புதிய சட்டையை வாங்குவதாக கூறுகிறார். திருமதி செல்வி தம் மகனுக்கு புதிய சட்டையை வாங்குவதாக கூறுகிறார். திருமதி எஸ்மாயும் தன் மகளும் காசு கணக்கரிடம் வாங்கிய பொருள்களுக்கு பணம் கட்டுகிறார். திருமதி எஸ்மாயும் தன் மகளும் காசு கணக்கரிடம் வாங்கிய பொருள்களுக்கு பணம் கட்டுகிறார். கேஷியர் என்பதை தமிழில் காசாளர் அல்லது காசு கணக்கர் என்றும் கூறலாம். இங்கு நகர பிழை. அடுத்ததாக பொருள்களுக்கு இங்கு 4ஆம் வேற்றுமை உருபு. அதனால் இங்கு வழிமிகுந்து எழுத வேண்டும். கட்டுகிறார் என்ற சொல்லும் தவறாகவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது நாம் சரியான வாக்கியத்தை கவனிப்போம். திருமதி எஸ்மா கட்டண முகப்பிடத்தில் தான் வாங்கிய பொருள்களுக்கு பணத்தை செலுத்துகிறார். திருமதி எஸ்மா கட்டண முகப்பிடத்தில் தான் வாங்கிய பொருள்களுக்கு பணத்தை செலுத்துகிறார். மாணவர்கள் கட்டண முகப்பிடம் என்ற இடத்தில் காசாளர் அல்லது காசு கணக்கர் என்றும் எழுதலாம். தவறில்லை. மாணவர்களே, முதலில் இப்படத்தில் உள்ள நடவடிக்கைகளை காண்போம். இப்போது மாணவர்கள் எழுதிய தவறான வாக்கியங்களை காண்போம். நூருலும் அனிதாவும் காகிதங்களை வரிசைப்படுத்தி காகிதம் வைக்குமிடத்தில் வைக்கிறான். நூருலும் அனிதாவும் காகிதங்களை வரிசைப்படுத்தி காகிதம் வைக்குமிடத்தில் வைக்கிறான். நூருலும் அனிதாவும் இருவர் இங்கு வைக்கிறான் என்று எழுதியிருக்கின்றனர். இது தவறாக எழுதப்பட்டுள்ளது. நூருலும் அனிதாவும் மேசையின் மேல் இருந்த காகிதங்களை அழகாக அடுக்குகிறார்கள். நூருலும் அனிதாவும் மேசையின் மேல் இருந்த காகிதங்களை அழகாக அடுக்குகிறார்கள். இந்த நடவடிக்கை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு துடைப்பத்தை கொண்டு சுத்தமான வகுப்பறை கூட்டுகிறான். விஷ்ணு துடைப்பத்தை கொண்டு சுத்தமான வகுப்பறை கூட்டுகிறான். விஷ்ணு துடைப்பத்தை கொண்டு வகுப்பறையை சுத்தமாக பெருக்குகிறான் என்று எழுத வேண்டும். விஷ்ணு துடைப்பத்தை கொண்டு வகுப்பறையை சுத்தமாக பெருக்குகிறான் என்பதே சரி.
முதலில் நடவடிக்கையையும் அதன் பிறகு மாணவர்கள் எழுதிய தவறான வாக்கியத்தையும் பார்ப்போம். ராஜா உயரமாக வளர்ந்திருந்த தக்காளி செடிகளை பிடுங்கி வாளியில் போடுகிறான். ராஜா உயரமாக வளர்ந்திருந்த தக்காளி செடிகளை பிடுங்கி வாளியில் போடுகிறான். இங்கு தக்காளி செடிகளை பிடுங்கி என்று எழுதியிருக்கின்றனர். ஆனால் இவர் இங்கு தக்காளி பழங்களை பறிக்கிறார். சரி, அடுத்த வாக்கியத்தை காண்போம். ரவி செழிப்பாக வளர்ந்திருந்த காய்கறி செடிகளுக்கு நீர் ஊற்றியை கொண்டு நீரை ஊற்றுகிறார். இங்கு சில எழுத்துப்பிழைகள் காணப்படுகின்றன. நீர் ஊற்றி என்ற சொல்லும் தவறாகும். அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். திருக்குமார் கவனமாக உரம் செடிகளுக்கு இடுகிறார். திருக்குமார் கவனமாக உரம் செடிகளுக்கு இடுகிறார். இங்கு வாக்கியமே தவறாக எழுதப்பட்டுள்ளது. அடுத்தது, திரு செல்வம் மண்வெட்டியை கொண்டு மண்ணை சமமாக்குகிறார். திரு செல்வம் மண்வெட்டியை கொண்டு மண்ணை சமமாக்குகிறார். இங்கு எழுத்துப்பிழை இருக்கின்றது. அடுத்ததாக, மாலாவும் ரவியும் நிறையாக இருந்த புற்களை பிடுங்குகிறார். மாலாவும் ரவியும் நிறையாக இருந்த புற்களை பிடுங்குகிறார். இங்கு மாலாவும் ரவியும் என்று இருப்பதால் பிடுங்குகிறார்கள் என்று வர வேண்டும். அடுத்ததாக, வளர்ந்திருந்த என்று எழுத வேண்டும். சரி மாணவர்களே, இப்போது நாம் இந்த வாக்கியங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். ராஜா உயரமாக வளர்ந்திருந்த தக்காளி செடிகளை பிடுங்கி வாளியில் போடுகிறாள். ராஜா உயரமாக வளர்ந்திருந்த தக்காளி செடிகளை பிடுங்கி வாளியில் போடுகிறாள். தக்காளி செடிகள் என்று தவறாக எழுதப்பட்டுள்ளது. தக்காளி செடிகளை பிடுங்கி வாளியில் போடுகிறாள் என்பது தவறான நடவடிக்கை. நாம் இப்போது சரியான வாக்கியத்தை பார்ப்போம். ராஜா தக்காளி செடியில் உள்ள பழங்களை பறித்து வாளியில் போடுகிறான். ராஜா தக்காளி செடியில் உள்ள பழங்களை பறித்து வாளியில் போடுகிறான். மாணவர்களுக்கு பிடுங்கி என்பதற்கும் பறித்து என்பதற்கும் வேறுபாடு தெரியவில்லை. ரவி செழிப்பாக வளர்ந்திருந்த காய்கறி செடிகளுக்கு நீர் ஊற்றியை கொண்டு நீரை ஊற்றுகிறாள். ரவி செழிப்பாக வளர்ந்திருந்த காய்கறி செடிகளுக்கு நீர் ஊற்றியை கொண்டு நீரை ஊற்றுகிறாள். வளர்ந்திருந்த எழுத்துப்பிழை உள்ளது. ஊற்றுகிறாள். ரவி என்பது ஆண்பால், ஊற்றுகிறாள் பெண்ணை குறிக்கின்றது. அடுத்ததாக, நீர் ஊற்றியை என்ற சொல் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. நீர் ஊற்றி என்றால் இதை குறிக்கின்றது. நாம் பூவாளியை கொண்டுதான் நீர் ஊற்றுவோம். இதுதான் பூவாளி. நாம் சரியான வாக்கியத்தை பார்ப்போம். ரவி செழிப்பாக வளர்ந்திருந்த காய்கறி செடிகளுக்கு பூவாளியால் நீரை ஊற்றுகிறான். ரவி செழிப்பாக வளர்ந்திருந்த காய்கறி செடிகளுக்கு பூவாளியால் நீரை ஊற்றுகிறான். திருக்குமார் கவனமாக உரம் செடிகளுக்கு இடுகிறார். திருக்குமார் கவனமாக உரம் செடிகளுக்கு இடுகிறார். இந்த வாக்கியம் அமைப்பு தவறாக உள்ளது. சரியான வாக்கியத்தை பார்ப்போம். திருக்குமார் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு கவனமாக உரம் இடுகிறார். திருக்குமார் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு கவனமாக உரம் இடுகிறார். திருசெல்வம் மண்வெட்டியை கொண்டு மண்ணை சமமாக்குகிறார்.
திருசெல்வம் மண்வெட்டியை கொண்டு மண்ணை சமமாக்குகிறார். இந்த வாக்கியம் சரியான வாக்கியம். ஆனால் இரண்டாம் வேற்றுமை உருவுக்கு பிறகு வழிமிகுந்து எழுத வேண்டும். இப்போது சரியான வாக்கியத்தை பார்ப்போம். திருசெல்வம் மண்வெட்டியை கொண்டு மண்ணை சமமாக்குகிறார். மாலாவும் ரவியும் நிறையாக இருந்த புட்களை பிடுங்குகிறார். மாலாவும் ரவியும் நிறையாக இருந்த புட்களை பிடுங்குகிறார். இங்கு நிறையாக இருந்தது தவறாக எழுதப்பட்டுள்ளது. அதோடு மாலாவும் ரவியும் என்று கூறும்போது இங்கு பிடுங்குகிறார்கள் என்றுதான் அமைய வேண்டும். சரியான வாக்கியத்தை காண்போம். மாலாவும் ரவியும் வளர்ந்திருந்த புட்களை பிடுங்குகிறார்கள். மாலாவும் ரவியும் வளர்ந்திருந்த புட்களை பிடுங்குகிறார்கள். மாணவர்கள் நடவடிக்கைக்கு ஏற்ப வாக்கியங்கள் அமைக்கும் போது நீண்ட வாக்கியங்கள் எழுத வேண்டும் என்பதற்காக சில தேவையற்ற சொற்களை புகுத்துகின்றனர். அது தவறாகும். நீண்ட வாக்கியங்கள் எழுதும் போது அதிகமான எழுத்துப்பிழைகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆதலால் மாணவர்கள் எழுவாய் பயனிலை செய்படு பொருளோடு சில மெருகூட்டும் சொற்களை சேர்த்து வாக்கியத்தை அழகுபட எழுதினால் போதுமானது. இதோ உங்களுக்காக சில எடுத்துக்காட்டு வாக்கியங்கள். முதலில் நடவடிக்கையும் அதன் பிறகு வாக்கியத்தையும் பார்ப்போம். அகிலா ஏரிக்கரையில் நின்று கொண்டு ஆர்வத்துடன் பட்டம் விடுகிறாள். அகிலா ஏரிக்கரையில் நின்று கொண்டு ஆர்வத்துடன் பட்டம் விடுகிறாள். மாலா தன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக மெதுவோட்டம் ஓடுகிறாள். மாலா தன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக மெதுவோட்டம் ஓடுகிறாள். திலகா தன் புதிய மிதிவண்டியை கவனமாக ஓட்டுகிறாள். திலகா தன் புதிய மிதிவண்டியை கவனமாக ஓட்டுகிறாள். தென்னரசன் தூண்டிலை கொண்டு ஏரியில் மீன் பிடிக்கிறான். தென்னரசன் தூண்டிலை கொண்டு ஏரியில் மீன் பிடிக்கிறான். திரு கண்ணன் தம் மகளுடன் மகிழ்ச்சியாக படகை செலுத்துகிறார். திரு கண்ணன் தம் மகளுடன் மகிழ்ச்சியாக படகை செலுத்துகிறார். அடுத்து படம் 2 பார்ப்போம். இப்படம் குடும்ப சூழலில் அமைந்துள்ளது. ஆதலால் நாம் உறவு பெயர்களை எழுதலாம். பாட்டி சமையலறையில் சுவையான பலகாரம் செய்கிறார். பாட்டி சமையலறையில் சுவையான பலகாரம் செய்கிறார். அப்பா புத்தகம் படித்துக் கொண்டே சூடான தேநீரை அருந்துகிறார். அப்பா புத்தகம் படித்துக் கொண்டே சூடான தேநீரை அருந்துகிறார். அம்மா சப்பாத்தி செய்வதற்காக சுறுசுறுப்புடன் மாவை தயார் செய்கிறார். அம்மா சப்பாத்தி செய்வதற்காக சுறுசுறுப்புடன் மாவை தயார் செய்கிறார். அக்காள் பயன்படுத்திய பாத்திரங்களை சுத்தமாக கழுவுகிறார். அக்காள் பயன்படுத்திய பாத்திரங்களை சுத்தமாக கழுவுகிறார். தம்பி கழுவிய பாத்திரங்களை கவனமாக துடைக்கிறான். தம்பி கழுவிய பாத்திரங்களை கவனமாக துடைக்கிறான். வாக்கியம் அமைத்தல் பகுதியில் சில மாணவர்கள் தெளிவற்ற நிலையில் இருக்கின்றனர். நீண்ட வாக்கியங்கள் தான் எழுத வேண்டும் என்று நினைத்து சில மாணவர்கள் அதிகமான சொற்களை சேர்த்து
நீண்ட வாக்கியங்களை எழுதுகின்றனர். வாக்கியங்கள் தரமாக அமைந்திருப்பதே சிறப்பாகும். தேவையற்ற சொற்களை புகுத்த வேண்டாம். இக்காணொளி உங்களுக்கு பயனாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை பெற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.